நம்ம என்ன கேட்கிறோம்னா, மதுரைக்கு மெட்ரோ ரயில் என்னாச்சியான்னு கேட்டா அதுக்கு 1000 காரணம் சொல்றான். 1000 காரணம் சொல்றான். என்ன காரணம் சொல்றான்னா, நீங்க கொடுத்த லெட்டர்ல முற்றுப்புள்ளி வைக்கல, கமா வைக்கல, கோடு போடல, இதெல்லாம் ஒரு காரணமாடா? இதெல்லாம் ஒரு காரணமா? மெட்ரோ ரயில் வேணும். மதுரை பழைய நகரம், இந்தியாவிலேயே மிக பழைய நகரம், அயோத்தியை விட பழைய நகரம் மதுரை. நீ கொண்டாடக்கூடிய நகரத்தை எல்லாம் விட பழைய நகரம் மதுரை. தமிழர்களுடைய பாரம்பரிய நகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம், சாதி மதம் பார்க்காமல் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வாழுகின்ற நகரம், கண்ணகி நீதி கேட்ட நகரம். இப்படி மதுரைக்கு எத்தனையோ பெருமை இருக்கிறது. இன்றைக்கு கீழடி என்கின்ற பெருமை நமக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே மூத்த நாகரிகமாக தமிழர் நாகரிகம் இருந்தது. அது வைகை ஆற்றங்கரையில் இருந்தது, அது மதுரை கரையில் இருந்தது என்று ஆதாரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு ஆதாரத்தை அயோத்திக்கு காமிச்சிட முடியுமா? உன் ஊர் பழைய ஊர் சொல்லிட முடியுமாயா? அயோத்தி பழைய ஊரா? டெல்லி பழைய ஊரா? குஜராத் பழைய ஊரா? இல்ல, மதுரை பழைய ஊர், தமிழ்நாடு பழைய ஊர். தமிழன்னா இந்த நிலத்தினுடைய முதல் கொடி, மூத்த குடி. தமிழன் தான் முதல் குடி. இந்தியாவிலேயே முதல் இனம் தமிழ் இனம், முதல் மொழி தமிழ் மொழி, முதல் நாகரிகம் தமிழர் நாகரிகம். அந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறா. உனக்கு என்னடா பெருமை இருக்குது? பிஜேபி என்ன பெருமை இருக்குது? சாணி திங்கிற பயிர்களுக்கு என்ன பெருமை? மாட்டு கோமியம் குடிக்கிறவனுக்கு என்ன பெருமை இருக்கு? எங்க ஊர்ல வந்து என்ன திமிர் இருந்தா உங்களுக்கு நான் மெட்ரோ ரயில் தர மாட்டேன்னு சொல்லுவேன், உனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன், எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்லுவேன், பிள்ளைங்க படிக்கிறதுக்கான பாட புத்தகம் அச்சடிக்கிறதுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லுவேன், எங்க டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு 18% வரி போட்டா, அப்புறம் 12% வரி போட்டா. ஆனா சப்பாத்தி மிஷினுக்கு 5% வரி, நம்மளுக்கு 12% வரி. என்ன காரணம்? தமிழ தோசை சாப்பிடுறான், இட்லி சாப்பிடுறான், போடுறான் வரிங்கிறான். ஆனா சப்பாத்தி மிஷினுக்கு வரி கிடையாது. சப்பாத்தி மிஷினுக்கு 5% வரி. ஏன்னா வடநாட்டுக்கார இந்திக்கார சப்பாத்தி சாப்பிடுறான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு, ஒரு பிரதமர் ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சா அந்த நல்லாரா? அது நல்ல பிரதமரா? அது ஒரு நல்ல ஆட்சியா? இவங்க எல்லாம் நல்லவங்களா? முதல்ல நான் ஒண்ணு வெளிப்படையா சொல்லுறேன், பிஜேபி மாதிரி கேடுகட்ட தீய சக்தி உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலே கிடையாது. வரி கொடுக்கிற மக்களை வஞ்சிக்கக்கூடிய கட்சி நல்ல கட்சியா இருக்க முடியுமா? நல்ல கட்சியா இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் 40 வருஷங்க கட்சி இருக்கிற பெருமை பெற்றாங்க பிஜேபியில இருந்து. இங்க யார் யார் நிக்கிறாங்க பிஜேபியில? ராம சீனிவாசன் இருக்கார், அவரோட பேராசிரியரா? செத்து போயலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க, மக்களுக்கு தெரியும் அந்த உண்மையெல்லாம். அவர்கிட்ட கேட்கிறேன், ராம சீனிவாசன் அவர்களே, நீங்க பிஜேபி வேட்பாளராக நிக்கிறீங்க, உங்க கட்சி எத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கு? 40 வருஷம் உங்க கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. ராமசீனிவாசன் பதில் சொல்லுவாரான்னு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி சொல்லிட்டு போறேன் ராமசீனிவாசனுக்கு, அவர் வருவாரு, வந்தா கேளுங்க. 40 வருஷம் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறீங்களா பிஜேபி காரங்களா? உங்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது காமராஜர் சிலைக்கு படத்துக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறாரு. அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு அல்லது படத்துக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறாரு. அப்புறம் எம்ஜிஆர் படத்துக்கு மரியாதை செலுத்துறாரு. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய படத்துக்கு எல்லாம் மாலை போடுறாரு நரேந்திர மோடி பிஜேபி காரர். ஏன் 40 வருஷமா கட்சி நடத்துறிய, உன் கட்சியில இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணு ஒரு தலைவர் படத்தையாவது காமிச்சிருக்கிறியா? அதுக்கு மாலை போட்டிருக்கியா நீ? காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் அதிமுக கட்சிக்காரரு. மத்த கட்சி தலைவனுக்கெல்லாம் மாலை போடுறிய, உன் கட்சியில ஒரு தலைவன் இல்லையா? ஒரு நல்லவன் கிடையாதா? 40 வருஷமா கட்சி நடத்துறாங்க இவங்க. எல்லா கட்சியிலையும் மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு 4 தலைவரை சொல்லுவாங்க. எல்லா கட்சியும், எந்த கட்சி வேணா எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்ட் எடுத்து ஒரு புஸ்தகமே போடலாம், திராவிட இயக்கத்தை எடுத்து அதுக்கு ஒரு புஸ்தகத்தை போடலாம். இப்படி எல்லா கட்சியும், இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து அதுக்கு ஒரு பெரிய புஸ்தகத்தை போடலாம். கன்னியாகுமரி காகித மில்லத்திலிருந்து பெரிய பட்டியலை போடலாம். இப்படி எல்லா கட்சியிலையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் நல்லது பண்ணணும் 4 பேர் பேராது இருக்கும், 4 பக்கத்துக்கு பேர் இருக்கும். ஆனா
40 வருஷமா கட்சி நடத்துறான பிஜேபி காரன் அவன் கட்சியில நல்லது பண்ணேன்னு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணேன்னு ஒரு தலைவனோட பெயர் கூட அந்த கட்சிக்காரனாலே சொல்ல முடியாது. அந்த கட்சிக்காரன் சொல்ல முடியாது. நீங்க ராம சீனிவாசன் வந்தா கேளுங்க, ஐயோ உங்க கட்சியில நல்லவன் யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா கேளுங்க. உங்க கட்சியில நல்லவன் யாராவது அவர் பேரே சொல்ல மாட்டாருங்க. ஒக்கி புயல் வந்துச்சு, வரதா புயல் வந்தது, நிவர் புயல் வந்தது, சென்னையில தமிழ்நாடு யாரெல்லாம் கேட்டா, ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் கேட்டாரு, அதுக்கப்புறம் எடப்பாடி கேட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் கேட்டாரு, எல்லாரும் கேட்டாங்க. இந்த கட்சி அந்த கட்சியில இந்த முதல்வர் அந்த முதல்வர் இல்ல, எல்லாரும் கேட்டாங்க. 1.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நஷ்டமாகி இருக்குது, டெல்லியில இருந்து கொடுங்கன்னு கேட்டா 1.25 லட்சம் கோடி தர்றதுக்கு பதிலா வெறும் 12,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாய். 100 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் தந்திருக்கிறான். நான் கேட்கிறேன், இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசு தான் நம்ம கேட்கிறோம். நஷ்டீடு கேட்கிறோமே, இது நீங்க கொடுக்கிற வரி பணத்துல இருந்து கேட்கறீங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழ வரி பணமா கொடுக்கறாங்க. கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்ல, 2 லட்சம் 3 லட்சம் கோடி வரி பணம் கொடுக்கிறோம் நம்ம. நீங்க ஒவ்வொருத்தரும் மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல குறைஞ்சபட்சம் 1,200 ரூபாய் நீங்க வரி கட்டுறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கணக்கு போடுறீங்களே, வீட்டுல மாசம் மாசம் மளிகை சாமான் கணக்கு போடுறீங்க, வீட்டு செலவு கணக்கு போடுறீங்கன்னா அதுல எவ்வளவு செலவுன்னு மட்டும் போடாதீங்க, எவ்வளவு வரின்னு போட்டு பாருங்க. 10,000 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா 1,200 ரூபாய் வரி கொடுக்குறீங்க டெல்லி சர்க்காருக்கு. டெல்லி சர்க்காருக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கணும் வரி கட்டுறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் வரி கட்டுறான். அம்பானியை தவிர, அதானியை தவிர, குஜராத்தின் மார்வாடியை தவிர அத்தனை பேர் வரி கட்டுறோம், அத்தனை பேர் வரி கட்டுறோம். ஆனா நம்மளுக்கு நல்லது பண்ணல இந்த பிஜேபி காரன். இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எந்த நல்லதும் பண்ணாதவன் திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் தர்காவை இடிக்கணும்னு கலவரம் பண்றது கடப்பாறை தூக்கிட்டு வர்றான். எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு, எவ்வளவு தைரியம். மதுரைக்காரங்க ரொம்ப நல்லவங்க, அமைதியா அவனை விட்டுட்டீங்க, அமைதியா விட்டுட்டீங்க. மதுரை எவ்வளவு பெரிய பழைய நகரம், இது பழைய ஊர். இது இங்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது. இது மட்டுமா இருக்கு, காஜிமார் பள்ளிவாசல் இருக்குதுங்க. காஜிமார் பள்ளிவாசல் எப்ப திறந்தது, எப்ப திறந்தது, யார் திறந்தாங்க, யார் காசு கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க? 800 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஆண்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்கின்ற பாண்டிய அரசன் காஜிமார் பள்ளிவாசலுக்கு நிலம் கொடுத்து காசு கொடுத்து அங்க இஸ்லாத்தை நீங்க வளர்த்தெடுங்கன்னு அன்னைக்கு பாண்டிய மன்னன் சொன்னது. பாண்டிய மன்னன் சொன்னது. அதற்கு முன்னாடி சோழ மன்னர்கள் சொன்னது. நம்ம ஊர்ல எந்த அரசு அன்னைக்கு பாண்டியன் அப்படி சொன்னானா, எதுக்கே இங்க மசூதி கட்டுறேன்னு கேட்கலையே, அப்படிலாம் சொல்லலையே. இடம் கொடுத்தாப்புல, காசு கொடுத்தாப்புல, கட்டுங்கய்யா நீங்க கும்பிடுங்கயான்னு சொன்னாப்புல. அதாங்க தமிழ்நாடு, அதுதான் மதுரை, அதான் மதுரை. இங்க இருக்கக்கூடிய பெருமை, நம்ம பெருமை நம்மளுக்கு தான் தெரியும். தமிழ ஜாதி மதம் பார்க்காம அண்ணன் தம்பியா இருக்கிறோமா இல்லையா, இருக்கிறோமா இல்லையா? யாரும் ஜாதி மதம் பாக்குறோமா? எந்த கடையில யார் இருக்காங்க நம்ம பாக்குறோமா? இல்லையே. ஆனா இவன் என்ன பண்றான், கலவரம் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்றான். விட்டுறலாமா ஊருக்குள்ளார? நான் கோயம்புத்தூர்ல தாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கலவரம் கொண்டு வந்தாங்க, பிஜேபி காரன் கலவரம் கொண்டு வந்தான். கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்துச்சு. என்ன எப்படி ஆரம்பிச்சா தெரியுமா? இது இந்து கடை, இது முஸ்லீம் கடை, இது கிறிஸ்தவர் கடைன்னு ஆரம்பிச்சான். சண்டையை மூட்டி விட்டான். ஊர் முழுக்க சண்டை நடந்தது. 2 வருஷம் சண்டை நடந்துச்சு. இந்து கடையும் இல்ல, முஸ்லீம் கடையும் இல்ல, கிறிஸ்தவன் கடையும் இல்ல. 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா எல்லாமே சேர்த்து மார்வாடி கிடையாது, எல்லா இடமும் சேர்த்து மார்வாடி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சியை நம்ம விட முடியுமா? கோயம்புத்தூர் நிலைமை என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு ஜாதியா மதமா பார்த்து உள்ளுக்குள்ள கலவரம் வந்து தமிழன் கடையா வைக்க முடியல. சேட்டு மார்வாடி கடையா இருக்குது, சேட்டு மார்வாடி கடையா மாறி போச்சு. அதே மாதிரி மதுரை மாறிட வேண்டாம். மதுரையில பிஜேபி வளருதுன்னு சொல்றாங்க. பிஜேபி வளருதுன்னா தமிழன் கடையெல்லாம் சேட்டு கடையா மாறிட்டுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? கோயிலை சுத்தி யாரு கடை வச்சிருக்கா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே பிஜேபி வளர்ந்தது. அவங்க தானே பிஜேபி காசு தர்றாங்க. தமிழ்நாட்டு கட்சிக்காரருக்கு காசு தர்றாங்களா? தமிழ்நாடு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஒரு கட்சியை குஜராத்ல இருந்து கூட்டு வந்திருக்கான், சேட்டு மார்வாடி. அந்த கட்சிக்கு அவன் காசு தர்றான், அந்த கட்சியை அவன் வளர்த்தெடுக்கிறான், அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடுறான்.
குஜராத்துக்காரன் கட்சி எதுக்கு அதிமுக தூக்கி சுமக்குது நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்மளுக்கு நண்பர்கள் அதிமுக இருப்பாங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? கேட்போம். நல்ல கட்சியே உனக்கு கிடைக்கலையா? நாட்டுல நல்ல கட்சியே உனக்கு கிடைக்கலையா? குஜராத்ல இருந்து ஒரு கட்சியை குத்திட்டு வந்து இங்க மார்வாடி சேட்டுக்காரன் கடை போடுறதுக்கு ஒரு கட்சியை வளர்த்துறிய. இங்க நாளைக்கு ராமசீனிவாசன் ஜெயிச்சா சேட்டு மார்வாடி கடை தான் இருக்கு சொல்லிட்டேன் நான். இதாங்க கோயம்புத்தூர்ல நடக்குது. வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழனுக்கு கடை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. தமிழனுக்கு கடை கொடுக்க ஆள் இல்ல. ஆனா சேட்டு மார்வாடிக்கு தான் எல்லா கடையும் இருக்குது. அதோட விட்டாங்கன்னா பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல நம்ம திண்டுக்கல் ரோடு மாதிரி பழைய தெரு இருக்குது, பழைய ரோடு இருக்குது. ரங்கேகவுடர் ரோடுன்னு பேரு. ரங்கேகவுடர் ரோடுக்கு சேட்டு பேர் வைக்கணும்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பேரு? சேட்டு பேர். நம்மளுக்கு வடக்கு மாசி தெரு, பெருமாள் மேஸ்திரி தெரு, இப்படி தெருவெல்லாம் இருக்குது. இந்த தெருவெல்லாம் மாத்தி நாளைக்கு சேட்டு பேரா வைப்பானா மாட்டானா? ராமசீனிவாசன் வைப்பாரு. நாளைக்கு மதுரை எல்லா தெருவுக்கு பேரும் சேட்டு மார்வாடி பேர் இருக்கும். தமிழன் கடை நடத்த முடியாது. கேட்டா மார்வாடியும் இந்து, நீயும் இந்து போயிருக்கான். நம்ம போய் வச்சோம்னா முஸ்லிம்யா, அவன் வந்து கிறிஸ்டினியா, இவன் வந்து இந்தியா, நம்மளை பிரிப்பான். தமிழன மதமா பிரிப்பான். ஆனா குஜராத்துக்காரனை இந்துன்னு சொல்லி கொண்டு ஒட்ட வச்சுக்குவான். இது நடக்கலாமா? நடக்க விடலாமா? சேட்டு மார்வாடி கிட்ட நம்ம வேலை பார்க்க முடியுமா? நம்ம ஆளுங்க வேலை பார்க்க முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? நான் ஒரு நியாயம் கேட்கிறேங்க. நம்ம ஆளுங்க இத்தனை கடை வச்சிருக்காங்களே, போத்தீஸ் எல்லாம் இருக்குதாங்க, சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குதா, எல்லாமே இருக்குதா? அந்த கடையில் என்னைக்கா சேட்டு மார்வாடி வீட்டுல இருந்து பொருள் வாங்குறதுக்கு என்னைக்கா வந்திருக்காங்களா ஆளு? தமிழன் கடையில, தமிழன் நகை கடையில தங்கமயில் ஜுவல்லரி இருக்குது, எல்லா கடையும் இருக்குதா? இந்த கடையில சேட்டு மார்வாடிக்காரங்க என்னைக்காவது நகை வாங்குறதுக்கோ துணி வாங்குறதுக்கோ பொருள் வாங்குறதுக்கோ வந்திருக்கு பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. ஆனா நம்ம அவங்க கடையில போய் வாங்குறோம். நாளைக்கு ராமசீனிவாசன் ஜெயிச்சா எல்லாம் அவன் கடையா மாறி நம்மால் கடை இருக்காது. நம்மால் கடை இருக்காது. ஆனா இத சொல்றதுக்கு பயந்துகிட்டு சொன்னா அடிப்பாங்கன்ட்டு முஸ்லீமா வந்துட்டான். முஸ்லீமா வந்துட்டான். எல்லா முஸ்லீமும் தமிழன் தான்டா. எல்லா முஸ்லீமும் இட்லி சாப்பிடுறான், தோசை சாப்பிடுறான், கறி தோசை சாப்பிடுறான், பரோட்டா சாப்பிடுறான். நம்ம சாப்பாடு தானே சாப்பிடுறான். நீ என்ன சாப்பிடுற? சப்பாத்தி திங்கிற. நீ நானும் ஒன்னாடா? நீ நானும் ஒன்னா? அவன் எங்க ஊருக்காரன், நான் அண்ணன், எங்க அண்ணன் தம்பி. நம்மளை எல்லாம் உடைக்கிறான். ஆனா குஜராத்காரன் வளர்த்துருக்கிறான். நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். நான் கோயம்புத்தூர்ல இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் கல்லூரியில படிச்ச காலத்துல, காலேஜ்ல பள்ளி படிச்ச காலத்துல இதெல்லாம் தாங்க எல்லா அநியாயத்தையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஒரு வழி இல்லை. எல்லா கடையும் பறி போயிடுச்சு. எல்லா கடையும் பறி போயிடுச்சு. சென்னையில சவுகார்பேட்டை அதே மாதிரி தான் ஆகி போச்சு. இப்படியே விட்டோம்னா நாடு நாசமா போயிடும். இது கேட்டா பாரத் மாதா கி ஜெயின்னு வருவானுங்க. பாரத் மாதா கி ஜெயிலும் டெல்லியில வச்சுக்கோ, குஜராத்ல வச்சுக்கடா. இது தமிழ் தாய் நடமாடிய மண்ணு, இது தமிழனுடைய மண்ணு. இங்க தமிழ் மொழி தான் இருக்கும். தமிழ்நாடு தான் எங்கள் மண். எங்கள் மண் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தானே நாங்க தூக்கி பிடிப்போம். நாங்க எதுக்கடா சப்பாத்திக்க சாப்பிட்றவங்களோட ஊரை தூக்கி பிடிக்கணும்? அதனால நல்லவர்களே, பெரியவர்களே, நேற்றுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு நரேந்திர மோடி. நேற்றுக்குங்க தேர்தல் நடக்குது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நேற்றுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 3 மடங்கு எம்பி அதிகம் பண்ணிட்டாரு. எம்பிக்கள் எண்ணிக்கை 3 மடங்கு. பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒன்னுத்தையும் காணும். தமிழ்நாட்டுக்கு ஒன்னுத்தையும் காணும். 70 எம்பி இருக்கிற யூபியில இப்ப 150 எம்பி கொண்டு வந்துட்டாங்க. 40 எம்பி இருந்த பீகாருக்கு 70 எம்பி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி 6 மாநிலம் சேர்ந்தா கூட பீகார், உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கைக்கு சமமாக்க முடியாது. இனி தமிழ்நாட்டுக்காரன் ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியாதுங்க. ஒரு சட்டத்தை. நான் இதுல ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன நிலைமைண்டு, நம்மளுக்கு கடல் இருக்குதா, மீனவன் இருக்கானா? மீனவனுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தான் மோடி சர்க்கார். மீனவனுக்கு சட்டம் கொண்டு வந்தானே, அந்த சட்டத்தை எழுதினவன் யார் தெரியுமா? ஆதரிச்சவன் யார் தெரியுமா? உத்தரப்பிரதேசக்காரனும், பீகார்காரனும், மத்திய பிரதேசக்காரனும். இவங்க 3 பேர் சேர்ந்து சட்டம் கொண்டு வந்தானுங்க. இந்த 3 மாநிலத்துக்கு கடலே கிடையாது. கடலே இல்ல. கடலே இல்லாதவனெல்லாம் நம்ம ஊருக்கு சட்டம் கொண்டு வந்துட்டான். நல்லா கவனமா இருங்க. இவங்களை வளர விட்டுறாதீங்க, போக்கடிங்க. டெபாசிட் கிடைக்கக்கூடாது. தாமரைக்கு டெபாசிட் கிடைக்கும். தாமரை தண்டு கூட முளைக்க கூடாது. தாமரைக்கு தண்டு கூட முளைக்க கூடாது. மொத்தம் என்ன பண்ணி தமிழ்நாட்டு பக்கம் வந்துடாதுன்னு தமிழர்கள் அனுப்பணும்.
இங்க திருப்பரங்குன்றத்தை வச்சு கலவரம் பண்ண பார்த்தாங்க. எச்ராஜ் என்ன சொன்னாரு? சிக்கந்தர் தர்காவை பாபர் மசூதியை போல இடிப்போம்னாங்க. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம் உருப்பிட்டுச்சா? உருப்பிட்டாங்க. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்ற? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாதவன் தமிழ்நாட்டுல வேண்டாம், தமிழ்நாட்டுக்கே வேண்டாம். புரியுதுங்களா? தாமரைக்கு தப்பி தவறி ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டாலும் மெட்ரோ வராது, கலவரம் தான் வரும். சேட்டுக்காரன் தான் கடை வைப்பான். அந்த வகையில பூமிநாதன் அவர்களை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் சட்டமன்றத்துக்கு வெற்றி வேட்பாளராக உள்ளே நுழைந்து இங்கே போட்டியிடுகின்ற அந்த ராம சீனிவாசன் டெபாசிட் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய வகையில ஒரு தேர்தலை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.